السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الإيمان بضع وسبعون أو بضع وستون شعبة فأفضلها قول لا إله إلا الله وأدناها إماتة الأذى عن الطريق والحياء شعبة من الإيمان أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்லஷான் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவனுடைய குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அஹ்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த உம்மத்தில் உள்ள அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். சங்கைக்குரிய துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒரு ஜுமுஆவிலே நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா திருக்குர்ஆனிலே சுமார் 1000க்கும் மேற்பட்ட வசனங்களிலே வரலாறுகளை கூறுகிறார். வரலாறுகளை கூறி அல்லாஹு தஆலா அந்த வரலாறுகளிலிருந்து படிப்பினை இருக்கிறதாக அறிவுடையவர்களுக்கு இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரத்தல் லிஉலில் அல்பாப் வரலாறுகளை எல்லாம் சொல்லிவிட்டு அறிவுடையவர்களுக்கு இந்த வரலாறுகளில் படிப்பினை இருக்கிறது என்று கூறுகிறார். அந்த வரலாறுகளை நாம் பார்க்கும் பொழுது நல்லோர்கள் வரலாறும் இருக்கிறது. நபிமார்கள், சில சஹாபாக்கள், நபிமார்களுடைய காலத்தில் வாழ்ந்த சில நல்லோர்கள், சில அவுலியாக்கள், இப்படி பல்வேறு நல்லோர்களுடைய வாழ்க்கைகளை திருக்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். சொல்லி இவர்களின் வாழ்க்கையின்படி நாம் அமைய வேண்டும் என்ற படிப்பினையை நமக்கு தருகிறார். அதே திருக்குர்ஆனிலே ஃபிர்அவுனுடைய செய்திகள் இருக்கிறது. ஹாமான், ஆரூன், அபூ லஹப், இப்படி பல்வேறு இஸ்லாத்தினுடைய எதிரிகள், துரோகிகள், அநியாயக்காரர்கள், கெட்டவர்கள், பொல்லாதவர்கள், இவர்களை பற்றி வரலாறுகளும் திருக்குர்ஆன் பல்வேறு இடங்களிலே சொல்கிறது. நல்லோர்களின் வரலாறுகளை கூறிவிட்டு அதிலிருந்து நல்ல படிப்பினைகளை பெறுவதற்கும், தீயோர்களின் வரலாறுகளை எல்லாம் சொல்லிவிட்டு இதை போன்று இந்த முஸ்லிம் உம்மத் ஆகிவிட வேண்டாம் என்றும் இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரத்தல் லிஉலில் அல்பாப் அறிவுடையவர்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இந்த நல்லோர்களை பின்பற்றுவதிலே நமக்கு முதன்மையானவர்களாக நபிமார்கள் இருக்கிறார்கள். இந்த உம்மத்தை பொறுத்தவரை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவர்கள் விட்டு சென்ற சஹாபாக்கள், திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய முன்னோர்கள், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முந்தியவர்களை பற்றி திருக்குர்ஆன் சொல்கிறது, சஹாபாக்களை பற்றி கூறுகிறது. மினல் முஹாஜிரீன், முஹாஜிர் சஹாபாக்கள், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற தங்களுடைய குடும்பத்தை, பணத்தை, செல்வத்தை, அதிகாரத்தை எல்லாத்தையும் விட்டு இறைவனுக்காக தியாகம் சென்ற, தியாகத்தை உணர்த்திய அந்த சஹாபாக்கள், முஹாஜிர் சஹாபாக்களையும், வல் அன்சார், அப்படி வந்த அந்த சஹாபாக்களை அரவணித்த அன்சாரி சஹாபாக்களையும் திருக்குர்ஆன் சொல்கிறது.
சொல்லிவிட்டு வல்லதீன இத்தபஊஹும் பிஇஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், இந்த இருவர்களை பின்பற்றுபவர்கள், முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் அந்த சஹாபாக்களை பின்பற்றுபவர்களையும் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்று திருக்குர்ஆனிலே சூரத்து தௌபா நமக்கு சொல்கிறது. 1,24,000 சுமார் சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அந்த சஹாபாக்களிலே யாரை வேண்டுமென்றாலும் பின்பற்றலாம். உலகத்திலே இப்படி ஒரு தலைமையை, இப்படி ஒரு புரட்சியை எந்த தலைவனும் செய்ய முடியாது. அது எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும், என்னுடைய அரசாட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் யாரை வேண்டுமென்றாலும் பின்பற்றலாம், அல்லது எனது கட்சிக்காரர்களிலே எந்த அடிப்படை உறுப்பினர்களையும் நீங்கள் பின்பற்றலாம், அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு அரசியல் தலைவரோ அல்லது நாட்டினுடைய அதிபதியோ சொல்ல முடியாது. ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபாக்கள், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள், நீங்கள் அதில் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள். எந்த சஹாபியாக இருந்தாலும் சரி. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே இருந்த பல்வேறு முக்கியமான சஹாபாக்களாக இருக்கிற அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை போன்ற மூத்த சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, அல்லது வெறும் ஒரே ஒரு நொடியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடன் பார்த்த அந்த சஹாபியாக இருந்தாலும் சரி, வெறும் ஒரு நொடி, இதில் யாரை வேண்டுமென்றாலும் பின்பற்றலாம், பின்பற்றினால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று சொல்லும் திராணியும் அந்த புரட்சியும் ஏற்படுத்தியவர்கள் எப்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சஹாபாக்களிலே நமக்கு நிறைய சஹாபாக்கள் முன்னோடிகளாக இருந்தாலும் ஒரு சில முக்கியமான சஹாபாக்களை குறித்த சிந்தனைகள் நமக்கு தேவை. பல்வேறு செய்திகள் நமக்கு தெரிகிறது. சஹாபாக்களுடைய முக்கியமான தனித்தன்மைகள், எப்படி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னவுடன் அவர்களுடைய உண்மை, அவர்களுடைய ஈமான் நமக்கு நினைவு வருகிறதோ, எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னவுடன் அவர்களுடைய ஆட்சி, அதிகாரம், நீதம் இதையெல்லாம் நமக்கு நினைவு வருகிறதோ, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அமைதியும் வெட்கமும் கொடைத்தன்மையும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீரமும் அவர்களுடைய அறிவும், இப்படி சில முக்கியமான சஹாபாக்களுக்கு அந்த குணத்தை வைத்தே அவர்கள் பிரபல்யமானார்கள். அந்த குணத்தால் அவர்களுக்கு அடையாளம் என்றும், அந்த அடையாளத்தால் அவர்களுக்கு அடையாளம் என்றும் நாம் சொல்லும் அளவிற்கு அவருடைய வாழ்க்கை அமைந்தது என்றே நாம் பார்க்கிறோம். அது நாம் சொன்ன சஹாபாக்களிலே ஒரு முக்கியமான சஹாபியாக இருக்கக்கூடிய ஹஸ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, வெட்கத்தின் உறைவிடம் என்று சொல்லலாம், கொடைவல்லல் என்று சொல்லலாம். இப்படி பல்வேறு பெயர்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இன்றைய தினம் துல்ஹஜ் பிறை 18 இன்றைய தினத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமார் 82 வயதிலே அவர்கள் கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திற்கு சொன்ன செய்திகள் என்ன, எதனாலெல்லாம் கொல்லப்பட்டார்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன, அவர்களுடைய பட்டை பெயர்களுக்கான காரணம் என்ன என்று நாம் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது வெறும் ஒரு அரை மணி நேரத்திலே அவருடைய வாழ்க்கையை நாம் பேசி முடிக்க முடியாது. பல மணி நேரங்கள் பேசும் அளவிற்கும் எழுதும் அளவிற்கும் அதை பற்றி சிந்திக்கும் அளவிற்குமான வாழ்க்கையை ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள். அதில் சில முக்கியமான குறிப்புகளை இந்த ஜும்ஆவிலே நாம் பார்ப்போம், சிந்திப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா அவருடைய வாழ்க்கையினுடைய படிப்பினைகளை பெற்று அதனை பின்பற்றக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய பெயர்கள் இருக்கிறது. காமிலுல் ஹயா, ஈமானில் நிறைந்தவர், பரிபூர்ணமானவர். கதீருல் ஹயா, அதிகம் வெட்கம் கொண்டவர். இப்படியெல்லாம் பல்வேறு பெயர்களை கொண்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய 30வது வயதிலே இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். இஸ்லாத்தை ஆரம்ப காலத்திலே தழுவியவர்களில் முக்கியமான சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சுமார் 30 வயதிலே இஸ்லாத்தை தழுவியவர்கள் 82-85 ஆண்டுகள் வரை வாழ்கிறார்கள்.
கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இஸ்லாத்திலே இருந்து மிகப்பெரிய புரட்சியை அவர்கள் நடத்தி சென்றிருக்கிறார்கள். ஹஜ்ரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் இஸ்லாத்தை தழுவிய உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சஹாபி, அவர்களுடைய தந்தையும் சஹாபி, அவர்களுடைய மகன் அபான் அவரும் சஹாபி. இப்படி பல்வேறு சிறப்பம்சங்கள் இருக்கிறது. பல்வேறு சிறப்பம்சங்களிலே சில முக்கியமான ஒரு 10-15 சிறப்பம்சங்களை மட்டும் நம்முடைய நேரத்துக்கு தோதுவாக சிந்திப்போம். அதில் முக்கியமானது, இஸ்லாத்தில் 2 ஹிஜ்ரத் இருக்கிறது. முதல் ஹிஜ்ரத் அபிசீனியாவிலிருந்து மக்காவுக்கு சென்றது. சுமார் ஒரு 40 குடும்பம் மட்டும் மக்காவிலிருந்து அபிசீனியாவிற்கு சென்றார்கள், எத்தோப்பியா என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்துக்கு. இது முதல் ஹிஜ்ரத். 2வது ஹிஜ்ரத் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற ஹிஜ்ரத். சில சஹாபாக்கள் எல்லாம் பல சஹாபாக்கள் நமக்கு தெரிந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற முஹாஜிர்கள் என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு சில குடும்பம் மட்டும், ஒரு சில முக்கியமான சஹாபாக்கள் மட்டும்தான் 2 ஹிஜ்ரத்தை செய்த பாக்கியசாலிகள். அதில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமானவர். மக்காவிலிருந்து அபிசீனியாவிற்கும் சென்றார்கள், மீண்டும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கும் சென்றார்கள். அந்த 2 ஹிஜ்ரத்திற்கு சொந்தக்காரர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 2 ஹிஜ்ரத் மட்டுமல்ல, ஸுன்னூரைன் என்று சொல்லக்கூடிய 2 நூர், 2 ஒளிக்கு சொந்தக்காரர். அது என்ன ஸுன்னூரைன் என்று பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 மகள்களை திருமணம் செய்த பாக்கியம் இவர்களை தவிர வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை. முதலாவதாக ருஃபையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்கிறார்கள். சில காரணங்களினால் அவர்கள் உடல்நிலை முடியாமல் பத்ரு போருடைய நிலைமையிலே, பத்ரு போரில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. எல்லாரும் பத்ரு போருக்கு செல்கிறார்கள். ஆனால் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆலோசனையின் அடிப்படையிலே வீட்டில் இருந்து தன்னுடைய மனைவியான ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து கொள்கிறார்கள். பத்ரிலிருந்து வரும்பொழுது, எல்லா சஹாபாக்களும் வரும்பொழுது செய்தி கிடைக்கிறது, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தாகி விடுகிறார். இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இன்னொரு மகளான உம்மு குல்தும் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் திருமணம் செய்து வைக்கிறார்கள். ஒரு மகளை திருமணம் செய்து வைத்து அவர் வஃபாத்தானதற்கு பிறகு மீண்டும் இன்னொரு மகளை கொடுக்கும் அளவிற்கு அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய ஒழுக்கம், அவர்களுடைய அஹ்லாக்குகள் நிறைந்தவர்களாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹுடைய 2 மகள்களை திருமணம் செய்த அந்த காரணத்தினால் 2 ஒளியுடையவர் ஸுன்னூரைன் என்ற பெயர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையை நாம் படிப்பதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது நிறைய செய்திகள் இருந்தாலும், இன்றைக்கு நம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய திருக்குர்ஆன், நாம் பயன்படுத்தக்கூடிய திருக்குர்ஆன், அந்த திருக்குர்ஆனுடைய ஒன்று ஆரம்பத்தில் அல்லது கடைசியில் ரஸ்மே உஸ்மானின்னு இருக்கும், ஹத்துல் உஸ்மானி, முஸ்ஹப் உஸ்மான் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலம் தொகுக்கப்பட்ட குர்ஆன் என்று அதற்கு பொருள். உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் பல்வேறு ஊர்களுக்கு வணிக ரீதியாக, போர் ரீதியாக சஹாபாக்கள் செல்லும் பொழுது பார்க்கிறார்கள், ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக குர்ஆனை ஓதுகிறார்கள். சிலர் சரியாக ஓதுகிறார்கள், சிலர் தவறாக ஓதுகிறார்கள். காரணம், அப்பொழுது குர்ஆன் ஒன்று சேர்க்கப்படவில்லை. ஒரே ஒரு சில பிரதிகள் மட்டும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலம் தொட்டு ஹப்ஸா ரலியல்லாஹு இடத்துல இருந்தது. அதுவும் முழுவதுமான குர்ஆன் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல்வேறு சஹாபாக்களுடைய ஆலோசனையின் அடிப்படையிலே எல்லா குர்ஆன்களையும் ஒன்று திரட்டுகிறார்கள். எல்லா குர்ஆன்களையும் ஒன்று திரட்டி குர்ஆனுடைய பிரதிகளை இன்றைக்கு நாம் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஆரம்பித்து சூரத்துல் நாஸில் முடியும் வரை அந்த தொகுப்பை தொகுத்தவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தொகுத்துவிட்டு உலகம் முழுவதும் இருந்த மற்ற பிரதிகளை எல்லாம், தவறாக இருந்த மற்ற பிரதிகளை எல்லாம்
காரணம், அது உலகத்தில் சென்று விட்டால் எப்படி தௌராத்தும் இஞ்சிலும் ஜபூரும் அழிந்ததோ, குழப்பத்தில் சென்றதோ, அது போன்று குர்ஆன் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக மற்ற பிரதிகளை எல்லாம் எரித்துவிட்டு இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரியாக தொகுத்த அந்த குர்ஆனுடைய பிரதியை ஒரு 7 பிரதிகளாக ஆக்கி உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த பிரதியை தான் இன்றைக்கு வரை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஓதக்கூடிய அந்த வழிமுறை சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஆரம்பித்து சூரத்துல் நாஸ் வரை உள்ள இந்த வழிமுறையும் அதில் உள்ள அந்த விஷயங்களை எல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொகுத்தது என்பது நாம் அவர்களுக்கான நன்றி கடனுடைய காரணத்தை நாம் பார்க்கிறோம். இப்படி பல்வேறு குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய கரம் எந்த அளவுக்கு மகத்துவமானது என்பதை நாம் பார்க்கும்போது வஹியை எழுதியவர்களில் முதலானவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காத்திபுல் வஹியை எழுதக்கூடிய எழுத்தாளர்களில் மிக முக்கியமான முன்னோடியான சஹாபியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கரம் வெறும் வஹியை எழுதியதனாலோ அல்லது குர்ஆனை தொகுத்ததாக மட்டுமல்ல, அவருடைய கரம் முழுக்க முழுக்க பரிசுத்தமானது. அவருடைய கொடைத்தன்மை, தபூக்கு போருடைய என்பது இஸ்லாத்தினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மிக நெருக்கடியான உள்ள காலத்திலே நடந்த ஒரு போர் தபூக் போர். சுத்தமாக பணம் இல்லை, வசதி இல்லை. யாராவது ஒரே ஒரு ஒட்டகம் கொடுத்தாலே இன்றைக்கு சுமார் பல லட்சங்களுக்கு சொந்தம் என்று சொல்லும் அளவிற்கு அன்றைய நிலைமை இருந்தது. அப்பேற்பட்ட காலத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமார் 940 ஒட்டகங்களை அவர் தருகிறார்கள். 940 ஒட்டகங்கள். அதை 1000ஆக பூர்த்தி செய்வதற்காக சுமார் அதற்குடன் சேர்த்து ஒரு 60 குதிரைகளை தருகிறார்கள், தீனார்களை தருகிறார்கள், திர்ஹங்களை தருகிறார்கள். இப்படி பல கோடிகளுக்கு மதிப்பான அந்த செல்வத்தை தபூக் போருக்காக ரசூலுல்லாஹிடம் வந்து கொடுக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தீனார்களையும் திர்ஹங்களையும் இப்படி எடுத்து பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு சொல்கிறார்கள், மா வர்ர உஸ்மான் மா அமில பஅதல் யௌம். இந்த நாளுக்கு அப்புறம் உஸ்மானுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. இதுக்கப்புறம் எந்த கேடும் உஸ்மானுக்கு இல்லை. இதை விட வேற நன்மையை உஸ்மான் செய்துவிட முடியாது. இப்படி பல்வேறு அர்த்தங்களுக்குரிய வார்த்தையை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார். மஸ்ஜிதுல் ஹராமாக இருந்தாலும் சரி அல்லது மஸ்ஜிதுல் நபவியாக இருந்தாலும் சரி, ஆரம்ப காலத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சிறியதாக ஒரு குறிப்பிட்ட எல்லையில் இருந்தது. அவர்களுடைய செல்வத்தினால் அதை விரிவாக்கம் செய்கிறார்கள். பல மைல்களுக்கு பல அளவுக்கு தேவைப்படும் அளவிற்கு சுற்று வட்டாரங்கள் இருக்கக்கூடிய நிலங்களை எல்லாம் பணத்தை கொடுத்து வாங்கி அதை இஸ்லாத்திற்காக வக்ஃப் செய்தார்கள். அது மஸ்ஜிதுல் நபவியுடைய சுற்று வட்டாரமும் சரி, மஸ்ஜிதுல் ஹரமும் சரி. இப்படி 2 ஹரம்களிலும் ஹரமைன்களிலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய செல்வத்தினுடைய பங்களிப்பு என்பது மிகுதமாக இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயர்களிலே ரொம்ப முக்கியமான பெயர், இன்னைக்கு நிறைய பேர் வைக்கக்கூடிய ஒரு பெயர் உஸ்மான் கனி. உஸ்மான் கனின்னு வைப்பாங்க. ஏன் உஸ்மான் கனி என்ற பெயர் இருக்கிறது என்றால் அதில் முக்கியமான ஒரு வரலாறை நாம் பார்க்கலாம். மதீனாவிலே ஒரு பஞ்சம். மதீனாவிலே பஞ்சம் ஏற்படுகிறது. தண்ணீர் வசதி இல்லை. ஒரே ஒரு கிணறு மட்டும் இருக்கிறது, தண்ணீர் வரக்கூடிய கிணறு. அந்த கிணறு யூதனுக்கு சொந்தம். அந்த கிணறு யூதனுக்கு சொந்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த கிணறை வாங்கி யார் முஸ்லிம்களுக்கு தருகிறார்களோ, பொதுமக்களுடைய பயன்பாடுக்கு தருகிறார்களோ அவர்கள் சொர்க்கம் என்று சொல்லிவிட்டார். எப்பொழுதெல்லாம் சொர்க்கம் என்ற வார்த்தை கிடைக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் முதல் நபராக இருக்கக்கூடியவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உடனே அந்த யூதர் இடத்துல போறாங்க. போய் அந்த யூதன் இதுதான் நேரம் தெரிஞ்சிடுச்சு, ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டால் பல கோடிகளை தருவதற்கு தயார் என்றும் தெரியும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல கோடிகளுக்கு அதிபர் என்றும் அவனுக்கு தெரியும். இதுதான் நேரம்னு பார்த்து அந்த யூதர் என்ன பண்ணா, வாய்க்கு வந்த ரேட்டை சொல்றான். அந்த கிணறுடைய தொகையை தாண்டி பல மடங்கு அதிகமாக அந்த தொகையை சொல்கிறான். அதுவும் ஒரு நிபந்தனையை வைத்து, ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நாள் எனக்கு. இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அந்த சுவனத்தினுடைய ஆசையிலே அந்த கிணற்றை பல மடங்கு அதிகமான பணத்தை கொடுத்து வாங்கி விடுகிறார்.
வாங்கிவிட்டு முஸ்லிம்களுக்கு அதை வக்ஃபு செய்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு அல்ல, எல்லாருக்கும் பொதுவாக வக்ஃபு செய்கிறார்கள். ஒரு நாள் மக்களுடைய பயன்பாடு, மற்றொரு நாள் அந்த யூதனுக்கானது. யூதன் என்ன பண்ணா, அந்த இன்னொரு நாளில் அவனுடைய தனிப்பட்ட வியாபாரத்தை பார்த்தான். ஆனால் அல்லாஹுடைய ஏற்பாடை பாருங்கள், அல்லாஹுடைய குதுரத். எந்த நாளிலே பொதுமக்கள் எல்லாம் எடுக்கிறார்களோ அந்த நாளிலே தண்ணீர் மேலே வந்து மக்களுக்கு எடுக்கும் அளவிற்கு அல்லாஹு தாலா வைத்திருந்தான். எப்போ யூதனுக்கு சொந்தமோ அந்த நாளில் தண்ணீர் மிக அடியில் சென்றது. இன்னொரு முக்கியமான விஷயம், உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்கள் எல்லோருக்கும் இலவசமாக தந்து விட்டார்கள். இப்போ இலவசமாக ஒரு நாள் இருக்கும் பொழுது இன்னொரு நாளான அந்த யூதருடைய நாளில் யாரும் காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. அப்போ அந்த நாள் சும்மா கடந்து சென்றது. எனவே அந்த யூதன் பார்த்தான், இது வேஸ்ட்டாக போகிறது நல்லதுக்கு இல்லை, உஸ்மான் கிட்ட நம்ம மறுபடியும் வியாபாரம் பேசலாம். பேசி மீண்டும் ஒரு பெரும் தொகையை சொல்லி அதை முழுவதுமாக வக்ஃபு செய்யப்பட்டது. பல கோடிகளை கொடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கிணற்றை வாங்கி மக்களுக்கு அதனுடைய பயன்பாடுக்கு தருகிறார்கள். அதனுடைய காரணத்தினால் அவர்கள் சுவனத்தினுடைய சுப செய்தியை அவர்கள் பெறுகிறார்கள். எனவே உஸ்மான் கனி என்ற பெயர் அவர்களுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நம் பல்வேறு செய்திகள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் பின்பற்றுகிறோம். நமக்கே தெரிய வரலாறுகள். ஜும்மாவிலே மற்ற எல்லா வக்துகளிலும் நாம் பார்க்கிறோம், ஒரு பாங்கு சொல்லப்படும். ஜும்மாவுடைய நாளில் மட்டும் நம்ம 2 பாங்கு சொல்றோம். முன்னாடியே ஒரு பாங்கு, குத்துபாவுக்கு முன்னாடி ஒரு பாங்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குத்துபாவுக்கு முன்னாடி மட்டும்தான் பாங்கு இருந்துச்சு, முன்னாடி சொல்லக்கூடிய பாங்கு இல்லை. அன்றைக்கு சஹாபாக்கள் எல்லாம் பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் பள்ளிவாசல்களில் இருப்பார்கள். அந்த நேரத்தில் யாரும் மிஸ் ஆக மாட்டாங்க. நாட்கள் நடக்கிறது, குத்துபாவுடைய நேரத்தில் அந்த பாங்கு சொல்லும் பொழுது ஆட்களுடைய குறைவு, ஆட்களுடைய எண்ணிக்கை குறைகிறது. இப்போ குத்துபா எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக முதல்ல பள்ளிவாசலுக்கு நம்ம மற்ற வக்துக்கெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு பாங்கு, அந்த பாங்கு சொல்லும் போதே தயாராகி மக்கள் வந்து விடுவார்கள். 2வது பாங்கு சொல்லும் பொழுது, குத்துபா ஆரம்பிக்கும் பொழுது எல்லோரும் இருக்க வேண்டும் என்று அந்த முதல் பாங்கை ஏற்படுத்தியவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதை இன்று வரை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த பாங்கு முதல் பாங்கு இல்லை, நேரடியாக 2வது பாங்கு தான். இன்னைக்கு 2 பாங்கு வச்சே குத்துபால ஆள் நிறைய பள்ளியில். குத்துபா நடந்துட்டு இருக்கும் பொழுது வரது, குத்துபா முடிந்ததுக்கு பிறகு வரது, ருக்கூவில் வந்து சேருவது. ஜும்மாவுடைய குத்துபாவுடைய முக்கியத்துவங்களை அறியாமல் இன்றைக்கு நாம் இருக்கின்ற நிலையிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு செய்த மிக முக்கியமான பணிகளிலே ஒன்று இந்த குத்துபாவை அவர்களுக்கு நமக்கு அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தது. இப்படி பல்வேறு சிறப்புகள். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தை உஸ்மானுடைய கரம் என்று சொன்னார். ஹுதைபியா உடன்படிக்கை, முஸ்லிம்கள் உம்ரா செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் செல்கிறார்கள். காஃபிர்கள் எல்லாம் தடுத்து விட்டார்கள், மக்காவுக்குள்ளே வரக்கூடாது. அப்போ ஒரு மனிதரை பேச்சுவார்த்தைக்காக ரசூலுல்லாஹ் அனுப்புகிறார்கள். யாரை அனுப்புறது, யாரை அனுப்ப வேண்டும்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள். காரணம், காஃபிர்களிடத்தில் மிக செல்வாக்கு மிக்கவர்கள். அவருடைய வெட்கம், அவருடைய குணம், அவருடைய அஹ்லாக், இது எல்லாம் முஸ்லீம்கள் மட்டுமல்ல காஃபிர்களும் அவர்களை மதிப்பார்கள். இப்போ உஸ்மான் அலி மற்றவங்க யாராவது போயிருந்திருந்தால் நிலைமையே வேற, அவர்களை கொலை செய்திருக்கக்கூடிய நிலைமை இருந்தது அன்றைக்கு. ஆனால் போனது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்பதால் அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. நடந்ததுக்கு பிறகு காஃபிர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், வேற யாராச்சும் வந்திருந்தால் நிலைமை வேற, வந்தது நீங்கன்றதுனால சொல்கிறோம், உங்களுக்கு மட்டும் ஒரு சான்ஸ் தர, முஸ்லீம்களுக்கு சான்ஸ் இல்லை, அவங்கெல்லாம் உம்ரா செய்ய முடியாது, தவாப் செய்ய முடியாது, வந்தது வந்துட்டீங்க, நீங்கள் வேணா தவாப் செஞ்சுட்டு போங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காஃபிர்கள் தரக்கூடிய சலுகை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்யாமல் தவாப் செய்யாமல் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி வந்துடுறாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்குதில்ல, இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு சில நேரங்கள் தாமதமாகிறது. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைஅத்து ரில்வான் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்தம் நடக்கிறது. ஒவ்வொரு சஹாபாக்களாக வருகிறார்கள், ரசூலுல்லாஹுடைய கரத்தை பிடிக்கிறார்கள், பைஅத்து செய்கிறார்கள். அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ரசூலை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இப்படி பைஅத்து செய்கிறார்கள். இப்போ ஒவ்வொரு சஹாபாக்களும் வராங்க, பைஅத்து செய்கிறார்கள், செல்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரலை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே இருக்கிறாங்க, வர்றதுக்கு தாமதமாகும்.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்களுடைய கரத்தையே நீட்டி மீண்டும் அவர்களுடைய கரத்திற்கு மேல் அவர் இன்னொரு கரத்தை வைத்து, இது என்னுடைய கை, இது உஸ்மானுடைய கை என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக அவர்களே பைஅத் செய்கிறார்கள். இப்போ எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹுடைய கரத்தை உஸ்மானுடைய கரம் என்று சொல்லி அவர்கள் பைஅத் செய்ததுடன் அவருடைய கண்ணியத்தை அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு மத்தியிலே பல்லாயிரம் மடங்குகளை கூட்டுகிறார். இப்படி நாம் சொன்ன பல குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் என்று சொன்னால் ஒரு வார்த்தை நமக்கு நினைவு வருகிறது என்றால் வெட்கம். வெட்கத்துக்கு சொந்தக்காரர்கள். வெட்கம் என்றால் சாதாரணமான வெட்கம் அல்ல. அந்நிய பெண்ணை பார்த்தால் வெட்கமோ, அந்நிய ஆணை பார்த்தால் வெட்கமும் அல்ல. அதையெல்லாம் தாண்டி வானவர்கள் வெட்கம் கொள்ளும் அளவிற்கு அவருடைய வாழ்க்கை இருந்தது. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பிரபல்யமான செய்தி அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீட்டிலே இல்லத்திலே இருக்கிறார்கள். கொஞ்சம் வீட்டில் இருக்கும் பொழுது எப்படி சாதாரண நிலையில் இருப்பார்களோ அவர்களுடைய கீழாடை கென்னங்கால் தெரியும் அளவிற்கு உயர்ந்து இருந்தது. இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போவுமே உட்கார்ற மாதிரி அதே மாதிரி உட்கார்றாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. எந்த மாற்றமும் இல்லை, அதே மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. எப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்களோ கெண்டைக்கால் தெரியும் அளவுக்கு இருந்த அவருடைய ஆடையை சரி செய்துவிட்டு, சாதாரணமான முறையில் இருந்தவர்கள் அதை சரி செய்துவிட்டு ஒரு கண்ணியமான முறையில் உட்காருகிறார்கள். அப்போ ஆயிஷா அம்மா கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி என்னுடைய தந்தை அபூபக்கர் வந்தார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, நீங்கள் அப்போல்லாம் எந்த மாற்றமும் செய்யலையே, ஆனால் உஸ்மான் வரும்பொழுது மட்டும் நீங்கள் உங்களுடைய ஆடைகளை சரி செய்து கொள்கிறீர்களே, என்ன காரணம்னு கேட்கும் பொழுது, அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் எல்லாம் வெட்கம் கொள்ளும் ஒரு நபரை பார்த்து நான் வெட்கப்பட வேண்டாமா என்று கேட்கிறார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய வெட்கம் மலக்குமார்கள் அவர்களை பார்த்து வெட்கம் கொள்ளும் அளவுக்கு இருந்தது. அவருடைய பேணுதல் என்பது மிக மிக உயர்ந்தது. வெட்கம் என்பது சாதாரணமான வெட்கம் அல்ல. வெறும் அந்நிய பெண்களை பார்ப்பது, தவறானதை பார்ப்பது மட்டுமல்ல. வெட்கத்தில் உயர்ந்த வெட்கம் ரப்புல் ஆலமீனிடத்தில் இருக்க வேண்டிய வெட்கம். எப்படி நம்முடைய தந்தை, நம்முடைய ஆசிரியர், நமக்கு மதிப்பு தரக்கூடிய ஒருவர், நம்முடைய பிரியத்திற்குரிய ஒருவர், அவர்களிடத்திலே ஒரு தவறு செய்துவிட்டு நாம் செல்வதற்கு எப்படி கூனி குறுகி உருகி நிற்போமோ அந்த வெட்கத்தை அவர்கள் அல்லாஹ்விடத்திலே காட்டினார். அல்லாஹ் பார்க்கின்றான், தவறு செய்தால் அல்லாஹ் பார்க்கிறான் என்று அல்லாஹ்வுக்கு வெட்கப்பட்டு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் தியாகம் செய்தார்கள். சொல்கிறார்கள் அவர்கள், எப்பொழுது நான் இஸ்லாத்தை தழுவினேனோ 30வது வயதிலிருந்து 82வது வயதில் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாத்தை தழுவிய நாளிலிருந்து என்னுடைய வலக்கரத்தால் என்னுடைய மர்மஸ்தானத்தை நான் தொட்டதில்லை. அவர்கள் நின்று கொண்டு தண்ணீரை குடித்ததில்லை. குடிப்பதற்கு சில இடங்களில் அனுமதி இருந்தாலும் குடித்ததும் இல்லை, குளித்ததும் இல்லை. நின்று கொண்டு குளிப்பதை அவர்கள் வெட்கம் இல்லாத செயலாக அவர்கள் கருதினார்கள். எனவே தான் நமக்கு சொல்கிறார்கள், நமக்கு உலமாக்களுடைய கருத்துக்கள் நமக்கு சொல்லப்படுவது, தனியாக ஒருவர் குளித்தாலும் நிர்வாணமாக குளிக்க வேண்டாம் என்ற செய்திகள் நமக்கெல்லாம் சொல்கிறது. இப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்திகளை நாம் பார்த்து கொண்டே வரும் பொழுது, சுமார் அவர்களுடைய கடைசி காலத்திலே 82வது வயதிலே அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இதே துல்ஹஜ் பிறை 18 ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஒரு மிகப்பெரிய அவதூறு, புரட்சி, ஏமாற்றி சதியினுடைய வேலையாக அப்துல்லா பின் சபா என்ற ஒரு அடியாளின் மூலமாக கொல்லப்படுகிறார்கள். வீட்டிற்குள் வருகிறார்கள் எதிரிகள், வீட்டை சூழ்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீண்ட வரலாறை சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது வந்து கரத்தை வெட்டுகிறார். எப்பேற்பட்ட கரம்! ரசூலுல்லாஹ் அவனுடைய கரத்தின் மீது வைத்து இது உஸ்மானுடைய கை என்று சொன்ன அந்த கரத்தை வெட்டுகிறார்கள். தடுக்க வந்த அவருடைய மனைவியான நாயிலாவை திட்டுகிறார்கள், அவர்களை அடிக்கிறார்கள். கூட இருந்த 2 சிறுவர்களை கொலை செய்கிறார்கள். கடைசியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்லும் பொழுது அவர்களுடைய மேனியில் இருந்த ரத்தம் திருக்குர்ஆனை அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த அந்த பிரதியிலே சென்று படுகிறது. எந்த வார்த்தைன்னா, முதல் ஜுஸுடைய கடைசி பக்கத்தில் ஒரு வார்த்தை வரும், ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவன் அப்படின்ற அர்த்தம். எதிரிகளுக்கு அல்லாஹ் போதுமானவன், அநியாயம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், துரோகம் செய்தவர்களை அல்லாஹ் பார்த்து கொள்வான். இப்படி பல்வேறு அர்த்தங்களை உடைய அந்த வார்த்தையின் மீது
அந்த ரத்தம் சென்று படுகிறது. இன்றைக்கு வரை அந்த பிரதி மியூசியம்களிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் சொல்லப்படுகிறது, துரோகத்தால் சென்றவர்களை, துரோகத்தால் வென்றவர்களை அல்லாஹ் பார்த்துக்கொள்வான். இப்படி பல்வேறு சிறப்பம்சங்களையும் படிப்பினைகளையும் தரக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வரலாறு நமக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி வெட்கம். வெட்கம் ஒருவரிடத்தில் இருந்தால் எல்லா குணங்களும் அவர் பெற்று விடுவார். ஒருவரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையில் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். யாரிடத்திலே வெட்கம் இல்லையோ ஃபஸ்னா மா ஷிஅத, நீங்கள் எதை வேணால் செஞ்சுக்கோ. எந்த வெட்கம் இல்லை என்றால் உங்களுக்கு தோன்றியதை எல்லாம் நீங்கள் செய்து கொள்ளலாம். வெட்கம் இருக்கிறது என்றால் நீங்கள் நல்ல முறையில் வாழ்ந்து கொள்ளுங்கள், பேணிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக்க தருகிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சஹாபாக்கள் நல்லவனுடைய வாழ்க்கையை படித்து அதனுடைய படிப்பினைகளை பெற்றவர்களாக நம்ம அனைவரையும் ஆக்குவானாக. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த அந்த நற்குணங்களுக்கு, அந்த நற்குணங்களில் ஒரு சிறிய பங்களிப்பாவது நம்மை அல்லாஹு தஆலா தருவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.